لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பேசுவதற்கு முன்னால் ஒரு கனிவான வேண்டுகோள். இஷாவரை காட்டியும் பேசுமாறு மரியாதைக்குரிய உஸ்தாத் அன்சார் தப்லீகி அவர்கள் வேண்டுக் கொண்டிருக்கிறேங்க. நேற்று வரை பேசக்கூடிய உடல் வலிமையிலே தான் இருந்தேன். எதிர்பாராத ஒரு விஷயத்தின் காரணமாக கொஞ்சம் அந்த வலிமை குண்டி விட்டது. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் ஒரு குறுகிய நேர தயாரிப்பில் இதை தயாரிச்சுட்டு வந்தேன். பின்னால் இருக்கக்கூடிய சோதர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னு சொன்னால் சபை நெருக்கமாக இருக்கும். அப்போ அது ஷைத்தானுக்கு இடைவிட முடியாத ஒரு நிலைமையாக இருப்பதால் அந்த பயானும் ஒரு நூறாணியத்தாக வரும். ஏன்னா நம்ம 20 பேரோடு இந்த பயான் முடிய போகிறதில்லை. நிறைய மக்கள் இதை கேட்பாங்க. இப்பெல்லாம் தொழில்நுட்ப வசதி காரணமாக நேரடியாக இது சொல்லப்பட்டு எத்தனை மக்களுக்கு எத்தி வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் அந்நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மவ்இலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன் இன்ன ரப்பக ஹுவ அஅலம் பிமன் லضل அன் சபீலிஹி வ ஹுவ அஅலம் பில் முஹ்ததீன். உங்களுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசங்களை கொண்டும் நீங்கள் உங்களுடைய இரவின் பணியிலே நீங்கள் பாதையிலே மக்களை அடையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், மேலும் உங்களுக்கு ஜிதால் செய்யக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய நிலைமை வந்தால் எது மிக அழகிய முறையோ அந்த முறையிலே அந்த விவாதத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க நாம சொல்றது சரிதான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி, நடுநிலையில சிந்திக்கக்கூடியவர்கள் அடே இவர் சொல்றது சரிதான் சொல்லி விளங்கக்கூடிய மாதிரி, அந்த மக்களுக்கும் விவாதிப்பவர்களுக்கும் ஹிதாயத் வரக்கூடிய மாதிரி நீங்க அஹ்ஸன் என்ற வார்த்தை எல்லாம் பாவிக்கிறான். அந்த மாதிரி நீங்க விவாதம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அவனுடைய பாதை விட்டும் தவறியவர்களையும் நேர்வழியிலே இருக்கக்கூடியவர்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சகோதரர்களே, இந்த இடத்துல மனிதர்களை தவ்வாவின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களுக்கு, தாய்களுக்கு, துஆத்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் 3 வகையான பாதைகளை காட்டி தருகிறான். ஒரு பாதை என்னவென்று சொன்னால் அது ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் தஆலா சொல்றான். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, ஹிக்மா என்ற பாதையின் மூலமாக உங்களுடைய ரப்பை நீங்கள் அலையுங்கள். அப்ப ஹிக்மா என்று சொன்னால் என்ன? அல் ஹுஜ்ஜத்துல் கத்இய்யா அல் முஃபீதா லில் அகாயிதில் யகீனியா, அதாவது உறுதியான ஆதாரங்களை வைத்து இந்த மார்க்கத்துடைய அகீதாக்களிலே மனிதர்களுக்கு மிக உறுதியை பிரயோசனத்தை தரக்கூடிய முறையிலே நீங்க என்ன செய்யணும்? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். இது முதலாவது ஆகப்பெரிய பண்பு. தவ்வால அழைப்பதுல மனுஷர்கள் கையாள வேண்டிய முதலாவது தர்தீப் என்ன? ஹிக்மத். அதனாலதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாரு ஹிக்மத்தை பெற்றுக்கொண்டு விட்டாரோ அவர் அதிக நலவுகளை பெற்றுக்கொண்டு விட்டார். அல் பக்கரா 255 சொல்றான், ஹிக்மத்தை யாரு பெற்று விட்டார்களோ அவர்கள் அதிக நலவுகளை பெற்று விட்டார்கள். அப்ப சகோதரர்களே, தவ்வா களத்துல இந்த ஊர்ல நீங்க எல்லாருமே மக்களுக்கு முன்னால நிக்கக்கூடிய நீங்க, பொதுமக்களை நேர்வழியில கொண்டு வந்து அவர்களை சொர்க்கத்துக்காக வேண்டி அழைக்கணும்னு ஒரு பொது பணியில இறங்கி இருக்கக்கூடிய நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன? தவ்வாவுல ஹிக்மத்தாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களோட உறுதியான ஆதாரங்களை மென்மையான முறையில் அந்த மக்களுக்கு வைத்து அந்த மக்களை எப்படியாவது உள்ளுக்கு எடுக்கணும்னு நீயத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? இந்த ஹிக்மத்தை நீங்க செய்யணும். அந்த ஹிக்மத்தை தான் அல்லாஹ் தஆலா எப்படி போடுகிறான்? அமயுத்தல் ஹிக்மத்தை ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாருக்கு இந்த ஹிக்மத் கொடுக்கப்பட்டு
விசாரிச்சு எப்படி உள்ளுக்க எடுக்கிறது. நாம சொல்றது சத்தியம், அந்த சத்தியத்துக்குள்ள வரணுங்கிற அந்த ஹிக்மத்து யாருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சு போய் விட்டதோ அவர் பெரிய நலவே அடைந்து விட்டார் என்று ரப்புல் இஸ்ஸத் நமக்கு புகழாரம் சூட்டுகிறார். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வல் மௌஇலத்துல் ஹஸனா என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். இதுக்கு நான் தஃசீர்கள்ல பார்த்தேன் அல் அமாராத்துல் லன்னியா என்று சொல்றாங்க. அதாவது ஒருவனை ஒத்துக்கொள்ள வைக்கக்கூடிய இணங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த மக்களுக்கு சொல்லணும். விளங்குதா அவங்களுக்கு? மௌஇலத்துல் ஹஸனா. அப்போ அவர் ஏத்துக்கிடாட்டியும் நமக்கு நடுநிலையா நின்றுவாரு, இடத்துல நின்றுவாரு. முதலாவது நாம செய்யறது வேலை ஹிக்மத்துல போட்டோன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? இன்ஷா அல்லாஹ் நடுநிலையில ஈக்கக்கூடியவங்க ஏத்துக்கிடுவாங்க. இரண்டாவது விஷயம் மௌஇலத்துல் ஹஸனா, இத நாம பைத்தோட்டோன்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கில்லாட்டி அவர் அமைதியாகிடுவார். என்ன செய்ய மாட்டாரு? நமக்கு எதிரியாக வர மாட்டார். சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கொஞ்சம் இது நுணுக்கமாக இருக்கும், அதை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது உண்மையிலேயே மார்க்கத்துல தகுதியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தவாக்காக வேண்டி தெரிவு செய்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நாம செய்ய வேண்டிய ரெண்டு வேலை ஹிக்மத்தும் மௌஇலத்துல் ஹஸனாவும். இந்த ரெண்டு வரைவிலக்கணத்தையும் நாம இந்த இடத்துல சொல்லிட்டோம். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த வசனத்தை நீங்க நுணுக்கமாக பாருங்க. உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்துல் ஹஸனா வல் ஜதல் அஹ்ஸன். மூணு ஒரே முறையாக இருந்தால் ஹிக்மத்தை கொண்டு அணைங்க, மௌஇலத்துல் ஹஸனாவை கொண்டு அணைங்க, அழகிய விவாதத்தை கொண்டு அணைங்கன்னா மூணுக்கும் அல்லாஹ் தஆலா ஈக்குவல் பவரை கொடுத்திக்கிறான் அப்படின்னு நாம விளங்கிடலாம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை அப்படி போட இல்லைங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ரொம்ப நுணுக்கமானது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்துல் ஹஸனா. அந்த துண்டை முடிச்சிட்டான். ஹிக்மத்தை கொண்டு மௌஇலத்துல் ஹஸனாவை கொண்டு நீங்க அழைங்க. அதுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு ஜிதால் என்று ஒன்று தேவைப்படுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க? வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். மிக அழகான முறையில நீங்க என்ன செய்யணும்? நீங்க விவாதிக்கணும். சரியா? இந்த மூணும் தான் அந்த. அப்போ சில நேரத்துல நமக்கு எதிர்பார்த்து வைக்கிறவங்க நாம அழகான முறையில நாம பேசினாலும் கூட நம்மளுக்கு அவங்க அவலட்சணமா பேசுவாங்க. இல்ல நீ சொல்றது அழகான முறை இல்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட வாதிப்பாங்க. இதை நீங்க பார்க்கலாம். நூஹ் நபியுடைய சம்பவத்துல நீங்க பார்க்கலாம். யா நூஹ் கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மின ஸாதிகீன். நூஹே, நீ எங்களோட நீ அழகான முறையில் அவர் சொன்னாரு. 950 வருஷம் பொறுமையா இருந்து மார்க்கத்தை சொன்னாங்க அவங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஜாதல்தனா, எங்களோட நீ வீண் தர்க்கம் பண்ணுகிறாய். அவர் அழகான முறையில் தான் சொன்னாரு. ஆனா எதிரடியில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, நீ அளவுக்கு அதிகமா விவாதம் செய்யற, அதனால நாடத்தவிர உனக்கு பின்னால எங்களுக்கு வர முடியாது. ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த ஸாதிகீன். ஏத்துக்கொள்ள இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்ட தண்டனை வரன்னு சொல்லி சொல்றியா, அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, நாம என்ன விளங்கணும்னு சொல்லி சொன்னா, நாம மிக அழகிய முறையில நாம என்ன செய்வோம்? மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வோம். சில வேளையில அவங்கள உள்ள அழுக்காக இருப்பதன் காரணமாக, அவங்கள உள்ள ஊத்தையாக நஜீஸாக இருப்பதன் காரணமாக நம்மள சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமா நீங்க என்ன செய்றீங்க? தர்க்கிக்கிறீங்க, மார்க்கத்தில் அழகுகளுக்கு அளவுக்கு அதிகமா நீங்க போறீங்க, இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டான்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. ஆனா 1 நாள் 2 நாள் அவங்களுக்கு சொல்லலாம். பொதுமக்களை என்ன செய்ய முடியாது? சத்தியன்னு அந்த ஒளி வருகின்ற போது ஒரு நாள் என்ன செய்யலாது? அவங்களுக்கு அதை நிப்பாட்ட முடியாது. யுரிதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். என்ன? அல்லாஹ்வுடைய நூரை அவர்கள் அணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இணை வைப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியும். கடைசி அந்த பயான்ல சொல்லி முடிப்பேன். அவங்க சொன்னாலும் அல்லாஹ் தஆலா செய்வான். அந்த ஊருல இந்த சத்தியத்துடைய ஒளிய பிரகாசமாக்கியே முடிப்பான். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் தஆலா. அப்ப நமக்கு என்ன வேணும்? சடச்சிடப்படாது, சாஞ்சிடப்படாது. ஹிக்மத் மௌஇலத்துல் ஹஸனா. அடுத்தது என்ன? ஜிதால் ஒன்று தேவைப்பட்டா ஹிய அஹ்ஸன், அழகான முறையில் நீங்க விவாதிக்கணும். ரைட். இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? மார்க்கத்துல ஹுஜ்ஜத் என்ற ஒரு சொல்லை அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது. என்னதை பயன்படுத்துகிறது? ஹுஜ்ஜத். ஹுஜ்ஜத்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை மக்களுக்கு என்ன செய்யறது?
எடுத்து காட்டுறது இந்த குர்ஆன்ல சுன்னால இருக்கிறது என்று சொல்லி. இந்த ஹுஜ்ஜத் ரெண்டு முறையில அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பயன்படுத்தி காட்டியிருக்கிறான். ஒன்னு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் யார் என்று சொன்னார் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் ஹுஜ்ஜத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை இப்ப நான் சொல்ல போறேன். அல்லாஹ் கேட்டுக்கிடுங்க, ஆரம்பத்திலேருந்தே என்னோட ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இங்க பாருங்க, அந்த அரசர் இருந்தார் நும்ரூது. அவன் என்ன சொன்னா, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அனாதாஹு அல்லாஹுல் முல்க இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அனா உஹ்யி வ யுமீத். விளங்குறா? அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஆணவத்தின் காரணமாக, அதிகாரம் வந்துட்டா மனுஷனுக்கு ஆணவம் வந்துடும். எல்லாருக்கும் இல்ல, 10% பணிவும் வரும். சரியா? 90% கொஞ்சம் பவர் வந்துட்டுன்னு சொன்னா ஆணவம் வந்துடுங்க. அப்போ ஆணவம் வந்த இடத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாரு, அந்த ஆணவம் பிடிச்சவர்கிட்ட போயிட்டு அவருடைய ஹுஜ்ஜத்தை, மார்க்க ஆதாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய ரப்பு, இறக்கத்தோட சொல்றாரு. அல்லாஹ்ன்ற பேரை பாவிக்கையில பாருங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிப்பான் மௌத்தாக்குவான். இவங்க சொன்னது வேற ஒரு அர்த்தத்துல, ஹயாத்து மௌத்துங்கிறது அடே உனக்கு வர போகுது எனக்கு வர போகுது, சரியா, அல்லாஹ் இதை செய்வான். ஆனா அவன் விளங்கினது வேற அர்த்தத்துல, ஆனா உஹ்யி வ யுமீத், நான மௌத்தாக்கு நான ஹயாத்தாக்கு உசுராக்குவேன் அப்படின்னு சொன்னா. ஏன் அரசர் தானே, ஆட்சியாளர் தானே, நினைச்சா மரண தண்டனை கைதி என்ன செய்யலாம், விடுதலை பண்ணலாம். நினைச்சா சும்மா இந்த நிரபராதி என்ன செய்யலாம், வெட்டி போடலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விதம் ஒன்று, இவன் புரிந்து கொண்ட விதம் ஒன்று. உள்ளத்துல நோய்க்கிறவங்க இப்படித்தான் புரிந்து கொள்வாங்க. நம்ம என்னத்தை தான் சத்தியம் போய் சொன்னாலும் கூட அவங்க புரிந்து கொள்றது. அடுத்தது பாருங்க, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வாரியா நீ, இப்ப வசனத்தையே மாத்துறார்கள். ஃபஇன்னல்லாஹ, முதல்ல என்ன சொன்னாங்க, ரப்புண்டா பரிபாலிப்பா வளர்ப்பவன், அவர் சொல்றாரு அந்த வேலையை நானும் செய்ய வேண்டி. இப்ப சொல்றாரு நிச்சயமாக அல்லாஹ், அவனுக்கு மட்டும் தான் இது முடியும். என்ன சொல்றாரு, யதி பிஷம்சி மினல் மஷ்ரிக் ஃபௌத் பிஹா மினல் மக்ரிப், என்னுடைய அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டு வருகிறான், உன்னால் முடியுமாக இருந்தா மக்ரிப்ல இருந்து கொண்டு வா. மேற்கிலே போயிட்டு சரியாங்க. முதலாவது ரப்பின்னு சொல்லி போட்டு உஹி ஒமித்தினதோட அவன் பார்வையில் அது லொஜிக்கு, அவன் பார்வையில் அது ஒரு சூழ்ச்சியான ஒரு வார்த்தையை பாவிச்சா நானே இதை செய்ய வேண்டாரு. சொன்னத்தோட நிக்க இல்ல. அல்லாஹ்வோட நாம எவ்வளவுக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அந்த நேரத்துல இன்ஸ்டன்ட் ஆன்சர் நமக்கு வரும். வழங்குதா? இப்ப ரப்பி ரொம்ப கண்ணியமாக அழைச்சி அவன்கிட்ட சொன்னான், அவன் ஏத்துக்கிட்ட தயாரில்லை. இப்ப சொன்னாங்க அல்லாஹ்வாகிய அவன் சூரியனை கிழக்குல இருந்து கொண்டு வருவான், ஒன்னால முடியுமா இப்ப மேற்குல இருந்து கொண்டு வா. மத்த எந்த பண்பு போட்டாலும் போட்டு உடைச்சிருவாங்க. அப்ப உச்சகட்டமான ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தை, குதிரத்து தாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பிடித்த ஒரு குதிரத்தை என்ன செய்கிறார்கள், கொண்டு காட்டுகிறார்கள். ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரிப்பாளன் வாயடைத்து போனான். ஏத்துக்கிடையில ஆனா என்ன செஞ்சான், வாயடைத்து போனான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நமக்கு இது பெரியோர் ஒரு பாடமாக இருக்கணும். நான் ஒரு சம்பவம் வாசிச்சேன். சாய்பாபான்னு ஒரு மனிதனாக கடவுள் ரூபத்தில் வழங்கப்பட்டானே, இவருக்கு சக்கராத்துல புட்டை பத்தி ஹாஸ்பிட்டல்ல போட்டு வச்சிருந்தான். கிட்டத்தட்ட 15 நாள் கிடந்தாரு சக்கராத்துல. சரியா? தினமுரசு பேப்பர்ல அப்படி எடுத்து பார்த்தேன். அதுல அப்படி நடு பக்கத்துல அப்படியே எழுதிக்கிறான், புட்டபர்த்தி வைத்தியசாலையை சுத்தி அவருக்காக இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் அடிக்கிறாங்க. நின்று இப்படி கையேந்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி மேல பார்த்து யாரு, இப்ப கடவுள் உடுக்க கிடக்கிறாரு, மேல நிக்கிறாங்க. அவன் என்ன தலைப்பு போட்டிக்கிறான் தெரியுமா? எழுதுறவர் ஒரு தமிழ் ஆசிரியர். இந்த ஆசிரியர் கடவுளுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள். எப்படி போயிட்டு, கடவுளுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள். அப்ப என்ன, எங்க கடவுளை காப்பாத்து என்று பொது கடவுளிடத்திலே அந்த பக்தர்கள் கேட்கிறாங்க. புரியுதுங்களாங்க விஷயம்? இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் அதுதாங்க. இப்ப ஈக்கிற நேரத்துல, ஆபத்து இல்லாத நேரத்துல இப்ப கடவுள் சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் போறாங்க, கபருக்கும் போறாங்க, சனிதான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா
அல்லாஹ் சொல்றான் வைதா ரஷியஹும் மௌஜுன் கத்துரல் தஅல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் தண்ணியில போகும்போது அல்லது வானத்துல பறக்கும் போது நீங்க எப்படி வேண்டாலும் முடிவெடுத்துக்கிடுங்க, அவர்களை காத்து இல்லாட்டி அலை சூழ்ந்து அடிச்சதுன்னு சொன்னா பொது கடவுளை அவர்கள் தூய்மையான முறையில் அழைப்பாங்களாம். வந்து இப்ப பாருங்க, ஏசுநாதர், புத்தர், சாய்பாபா, மொஹிதீன் அப்துல் காதர், மத்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பிளைட் கபர்கள் இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு பிளைட்ல ஏத்தியாச்சு. ஏத்தி நாமளும் ஒரு 50 பேரை ஏத்தியாச்சு. நம்ம 50 பேரும் அவங்களோட பக்தர்களையும் ஏத்தியாச்சு. ஏத்தி பிளைட் போகுது. இப்ப பிளைட் 40,000 அடியில பெய்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல டேர்புலன்ஸ் என்னது புயல் வந்துட்டு இப்ப பிளைட் ஆடுது. வந்து இப்ப விமானி என்ன அனௌன்ஸ் கொடுப்பாரு, கண்ட்ரோல்ல இருந்து பிளைட் இறக்குதுன்னு சொல்லி போட்டு கடவுள்லாம் முன்னுக்கு தான் நிக்கிறாங்க. நாகூரே வச்சுக்கிறேன், மொஹிதீனே வச்சுக்கிறேன், புத்தரையே வச்சுக்கிறேன், எல்லாரையும் வச்சுக்கிறேன். யாராவது பெய்த்து இயேசு கிட்ட பெய்த்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி போட்டு கேட்பானா? கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, நானே நடுங்கி நிக்கிறேன். மொஹிதீன் என்ன சொல்ல பாரு, நானே தலவுதுற போறேன். என்னடாப்பா என்னட்ட வந்து கேக்குறீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்தந்த இடத்துல அதை கொண்டு வைக்கணுங்க. சும்மா நாம ஈக்கிற இடத்துல குந்திக்கிட்டு வச்சு பார்த்து சரி வராது. ஏன்னு சொன்னா இதை சூழ உள்ளா இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது அல் குர்ஆன் சொல்லுகின்ற வாதம், நான் சொல்லுகின்ற வாதம் அல்ல. அல் குர்ஆன் சொல்லுகின்ற பகுத்தறிவான வாதம். முடியுமா இருந்தா இத மட்டும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. உனக்கு பட்டிக்காது இது வரைக்கும். இப்ப நான் அதை வந்து என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு போட்டுட்டேன். நாம இந்த கபர்களை கடக்கிறதெல்லாம் போட்டு வணங்கிக்கிட்டு இருக்கிறமே, பிளைட்ல எல்லாரும் ஏத்தி உசுரோட தடக்கிறாங்க. தோண்டி எடுங்க, உங்க வாதத்தின்படி உயிரோட தடக்கிறாங்க. தோண்டி எடுத்து பிளைட்ல ஏத்தி அந்த பிளைட்ல ஆட்டுங்க. பிளைட் ஆற்ற நேரத்துல சாய்பாபாவுக்காக வேண்டி பிரார்த்திப்பாலதான் நீங்க வருத்திப்பீங்க. அந்த நேரத்துல உங்களோட கடவுளை கூட சொல்ல மாட்டீங்க, யாரெல்லாம் எங்க கடவுள் இயேசுவை காப்பாத்து, நாகூரை காப்பாத்து அப்படின்னு கூட சொல்ல மாட்டீங்க. டைரக்டா அல்லாஹ் கிட்ட தான் போய்ங்க. ஆனா தரையில இறக்கி விட்டுட்டா ஓடி வந்து மறுவா கபருக்கு ஓடிடுவாங்க. என்னடா வாதம்! சுப்ஹானல்லாஹ். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனுஷ உலகத்துல ஈக்கும் வரக்காட்டியும் என்ன பிரச்சனை தெரியுமா நடக்கிறது? வந்து இவன் இல்ல பிரச்சனைக்குரியவன். உலகத்துல ஒரே ஒரு மனிதருக்கு தான் ஷைத்தான் கட்டுப்பட்டு போனான். ஷைத்தான் என்ன செஞ்சான்? கட்டுப்பட்டு போனான் ஒரே ஒரு மனுஷருக்கு. அதாவது அவர சொல்ல ஷைத்தான் கேட்பான். இன்னும் சொல்ல போனா அவரோட அறிவுக்கு ஷைத்தான் அறிவை அவன் செஞ்சிருவான், வந்து குறைச்சி போடுவான். யார் அந்த மனிதர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்டா ஆயிஷாப்பா தலையை பிடிச்சி ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஈரமாடு பார்த்தாங்க. என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ், ஜாத்துக்கு ஷைத்தானுக்கு உன்ட ஷைத்தான் உன்ட வந்துட்டானான்னு கேட்டாங்க. வந்து அவன் ஐயோ ஷைத்தான் எனக்கிட்ட ஷைத்தான் ஈக்கிறான்னு கேட்டாங்க. நாம் ஆமா ஈக்குது. குள்ள இன்சான் எல்லா மனுஷர்கிட்டையும் ஆமா உங்ககிட்ட எப்படி போடு மாப்பிள்ள தானே ஒரே போடு. நாம் எனக்கிட்ட ஈக்கிறான். அல்லாஹ். ஆனா அவனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான். அஸ்லம் அல்லது அஸ்லம ரெண்டு மாதிரியும் எழுதுறாங்க உலமாக்கள். நீங்க இதை கருத்து கேட்டு அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான். நான் அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வந்து அந்த உம்மு ஹராம் வீட்டுல போய் தலைமுடியெல்லாம் பாப்பாக்கிட்ட வருவத வந்து, ஏன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட செய்தா இல்லையங்க, கட்டுப்பட்டானுங்க. பாயிண்ட் புரியுதா? சின்ன சின்ன லொஜிக்கு தான் இதெல்லாம் வந்து சும்மா அது மக்கள் பெறட்டது. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒருவருக்குத்தான் ஷைத்தான் அவருக்கு கட்டுப்பட்டான், மத்த எல்லாரும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட ஆட்கள் இல்லாமல் அசம்பவா யாரும் அல்லாஹ் பாதுகாத்தன அவங்கள தவிர. இப்ப நான் அர்ஹம்னு சொல்லுங்களேன், என்னோட ஷைத்தான் என்னோட அறிவாளிங்க. இதாங்க பிரச்சனை. இங்க ஈக்கிற உள்ள மௌலைவா இருக்க எல்லாருலையும் யாரெல்லாம் அவங்கள ஷைத்தான் அவங்களோட அறிவாளி. இப்படி சொல்லு இப்படி சொல்லு இப்படி சொல்லு. இன்ன ஷயாத்தின யூஹுன இலா அவுலியாஹிம் யுஜாதிலுக்கும் பைன அதௌதுமுஹும் வ இன்னகல் முஷ்ரிகூன் லமினல் முஷ்ரிகீன். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்றாங்க, வந்து அவங்க வந்து உங்களோட விவாதிப்பதற்காக வேண்டியே அவர்கள் வஹி அறிவிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இனி வராது, ஷைத்தான் வர வஹி கியாமத் வரை வரும். எதுக்கு வரும்? வழிகட்ட கொண்டு போறதுக்காக வேண்டி. அதான அவர் கேட்டார், அன்னில் இலாயோம் யுபஸூன், எழுப்பப்படும் நாள் வரை என்ன எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தான் வழிகெடுக்கணும். வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப தலைவர் சொல்லிட்டாரு, மௌலவி பெரியவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சிறுக்கு இல்லையா? அந்த மக்கள் என்ன செய்து வந்து பின்னுக்கால ஓடி போகுது.
விளங்குதா? மக்கத்துல ரசூலுல்லாஹ் ஈக்கிற நேரத்திலே அல்லது மதீனாவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இதே மாதிரி வாதிட்டாங்க. எப்படி வாதிட்டாங்க? அல்லாஹ் அக்பர், பெரிய நுணுக்கமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அவங்க கேட்டாங்க, ஆட்டை அறுத்த அந்த உசுரை யாரு போக்குறீன்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க தான் போக்குறோம். ஆடு செத்த அந்த உசுரை நேரடியா யார் எடுக்கிறது? அல்லாஹ் எடுக்கிறான். என்னடாப்பா இது? அல்லாஹ் உசுர் எடுத்தா திங்கக்கூடாது, நீங்களும் அறுத்தா திங்கலண்டா நீங்க அல்லாவோட பெரிய ஆட்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். புரியுதா நான் சொல்ற போயிட்டு? சொல்றது விளக்குதா உங்களுக்கு? அப்ப சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப என்ன இது? அக்லியல். இந்த துண்டு என்னது? புத்தி ரீதியாக விவாதிக்கிறதுங்கிறது. அவங்க ஏத்துக்கிறாட்டி இப்ப நிறைய பொதுமக்கள் வெளியே இருந்து காட்டிருப்பான். அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஹிதாயத்தை நசீபாக்கணும், சிறுக்கில இருந்து அவங்கள பாதுகாக்கணுங்கிற அந்த கவலையில தான் நான் இதை சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஹுஜ்ஜத் மூமின்களாக இருக்கக்கூடியவங்க நேரத்தில் இப்ப நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஹுஜ்ஜத்தை தான் சொன்னேன். மூமின்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஹுஜ்ஜத் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும், விவாதம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும். இதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, புகாரில நினைக்கிறேன் 6614வது ஹதீஸாக நீங்க இதை பார்க்கலாம். இஹ்தஜ ஆதம் வ மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? விவாதித்து கொண்டார்கள். எப்போ? எங்க? இல்முல் கைப். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆதம், ஆதமே, அந்த அபூனா, நீங்க எங்களுடைய வாப்பா, ஹய்யப்தனா, தடுக்கப்பட்டதை நீங்கள் திண்டதன் காரணமாக, வஅஹ்ரஜ்தனா மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள். யார் சொல்றது? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஆள் தானே. அப்போ பாப்பாவை பிடிச்சி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி கேட்கிறாங்க, நீங்க செஞ்ச ஒரு தடுக்கப்பட்ட உன்னத நீங்க திண்டதால சொர்க்கத்திலிருந்து வெளியாகிட்டீங்க. அஹ்மதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தேன், இன்ஷா அல்லாஹ், அது சஹீஹான அறிவிப்புல தான் வந்தது. நரகத்துக்கே கொஞ்சம் நேரம் கொண்டு போயிட்டீங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா மூசா, இஸ்தஃபாக்கல்லாஹு பிகலாமிஹி, அல்லாஹ் உங்களோடு பேசுவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்தான். வஹத்தலக பியதிஹி, அதாவது அன்ஸல அலைக கிதாபஹு தௌராத், உங்களுக்கு எழுதப்பட்ட அந்த ஏட்டையே உங்களுக்கு என்ன செஞ்சான்? எழுதி தந்திக்கிறான் சொல்றாங்க. அப்படி சொல்லி போட்டு, அத்தலூமூனி அலா அம்ரின் கத்தரஹுல்லாஹு அலைய கப்ல அன் யஹ்லுகனி பி 40 சனஹ். எப்படி சொல்றாங்க? என்னை படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தக்தீர் பண்ணிய தீர்மானித்த ஒரு விஷயத்துல நீங்க என்ன நோவினப்படுத்துறீங்களான்னு கேக்குறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏன்னு சொன்னாங்க? ஹல்லதா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மதுகூரா, அந்த மனிதருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்தின் மீது ஒரு நேரம் நிச்சயமாக அவர் இன்ன பொருள் என்று தெரியாத ஒரு நிலைமையிலே அவர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? இருந்தார். அந்த களிமண்ணாக கடந்தது எவ்வளவு காலம்? 40 வருஷம். அதுக்கு பிறகுதான் ரூஹ ஊட்டினா சொல்ற பாயிண்ட் விளக்குது அவங்களுக்கு. அப்போ இப்ப என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க? என்ன படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ் என்ன பத்தி ஹிஸ்டரி எழுதிட்டாங்க. அந்த விஷயத்துல நீங்க ஏங்க என்ன நிந்திக்கிறீங்க? அப்ப மூமின்களோடு எப்படி கதைக்கணும், முஷ்ரிக்கீன்களோடு எப்படி கதைக்கணும்னு சொல்லிட்டு புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜ ஆதம் மூசா, ஹஜ்ஜ ஆதம் மூசா, ஹஜ்ஜ ஆதம் மூசா. அந்த விவாதத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வென்று விட்டார்கள். பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது ஷரியத்தாக, மார்க்க ரீதியாக இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. முன்னுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சது என்ன? அக்லியத்தாக, கிழக்கு மேற்குன்னு சொன்ன புத்தி ரீதியாக. அப்ப ஒரு மனுஷன் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். சில பேருக்கு தனிய புத்திக்கே இடம் கொடுத்துருவாங்க, மார்க்கத்துக்கே சில பேர் இடம் கொடுத்துருவாங்க. ரெண்டையும் சேர்த்து கலந்து கொடுக்கிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கள் நேர்வழியில போறதுக்கு அது என்ன செஞ்சிடும், அது காரணமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்காக வேண்டி சொன்னேன் சகோதரர்களே. இப்ப பாருங்க, இந்த ஜதல்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு போன தானே, இதுல ஒரு விஷயத்தை சொல்றேன். வலம்மா லுரிப இப்னு மரியம் மஸலன் இதா கௌமுக மின்ஹு யசித்தூன். மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு சொன்ன போது ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? கூச்சலிடுகிறார்கள். வகாலு ஆலிஹத்துனா கைருன் அம்ஹுவ,
என்ன இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா இல்லாட்டி எங்கட கடவுள் சிறந்தவரான்னு கேட்கிறாங்க. இப்ப போயிட்டு வாங்க, அவனு வணங்கினதெல்லாம் என்ன வெறும் சிலதானே. அப்ப அது சிறந்ததா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்க. அப்ப ஏன் இவன் இப்படி கேட்கிறானுவோ? அவனுக்கு தெரியும் தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தது. கேட்கறது காரணம் என்ன தெரியுமா? அவனு மலாயிக்கத்துமார்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைன்னு வணங்கிட்டு இருந்தானு. மலக்குமார்களையும் இப்ப நாம அவுலியாக்களை மட்டும் தானே அவுலியாக்கள் பேர்ல உள்ளவங்களை வணங்கலாம். அவன் மலக்குமார்களே வணங்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்ப இவன் கேட்கிறான் ஈசா சிறந்ததா மலக்கு சிறந்ததா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான் வல்ஹும் கௌமுன் ஹஸிமூன், தங்கட பக்க நியாயத்தை ஆட்டக்கூடிய வீணான தர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நான் சொல்ற போயிட்டு வழங்குது அவங்களுக்கு. அப்ப சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மாலல்ல கௌமன் பஅத ஹுதன் கானு அலைஹி இல்லா ஊதுல் ஜதல். ஒரு சமுதாயம் வழிகாட்டுல போறதாக இருந்தால், ஹிதாயத்துல இருந்து அவங்க விவாதத்தையே வீண் தர்க்கத்தையே அவங்களுடைய தவாவாக எடுத்துக்கொள்வாங்க. பார்க்கிறோமா இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. விவாதம் எடுத்ததுக்கெல்லாம் விவாதம் போட்டவங்க இந்த ஹதீஸ பயந்துக்கிறோம். விவாதம் பண்ணக்கூடாது ஏற்கனவே எல்லாம் திருக்கி சொன்னா, ஆனாலும் அழகிய முறையில அண்ணா பின்னாண்டு ஒவ்வொருத்தனையும் திட்டி மானத்தை வாங்கி விவாதம் பேர்ல அந்த போட்டு இந்த போட்டு இங்க போட்டு அப்படி இப்படி செய்யறாங்க. நினைச்சுக்கிடுங்க, சத்தியத்தின் பேர்ல வழிகேட்டை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? மாலல்ல கௌமன் பௌத ஹுதன் கானு அலைஹி இல்லா ஊதுல் ஜதல். தர்க்கம் புரிகிறதுதான் தவ்வாவுடைய தங்களுடைய ஒரே லட்சியம் என்று நினைத்தவர்கள் நிச்சயமாக ஹிதாயத் வந்ததன் பின்னால் வழிகாட்டிலே போவார்கள். ஆரம்பத்துல குர்ஆன் சுண்ணாமாங்க, அடுத்தது வழிகாட்டில போயிடுவாங்க. ஹுதன் வார்த்தையை பாக்கிறாங்க. ஹுதலில் முத்தகின்னு குர்ஆனுக்கு சொல்றாங்க. ஹிதாயத்துல லலாலத்துக்கு போகுது. அதனால சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம வெற்றி பெற்ற கூட்டத்துல வேறையா இருக்கிறோம். மக்களை நம்ம அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டமாக வேறையா இருக்கணும். இந்த நேரத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுடைய காய் நகர்த்தல்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, முஸ்னத் அஹ்மதுல இப்னு மாஜால வந்திருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ், மிராவுன் ஃபில் குர்ஆனி குஃபுர். குர்ஆன் விஷயத்துல தர்க்கிப்பது குஃபுர், நிராகரிப்பு அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப குர்ஆனை வச்சு தர்க்கிச்சா காஃபிரா போயிடுவான். அவுது பில்லாஹ். அப்படி இதை விளங்குறதா? இதை நான் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி சொன்னார்கள் என்பதை சொல்லி விளங்கினாத்தான் மனுஷனுக்கு என்ன செய்யும், சரியாக வழங்கும். வழங்குறாங்க. இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை சொல்றேன். அன்றைக்கு ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். இந்தியால இருந்து நம்மள வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிக்கிறாரு. என்னன்னு சொன்னா, இந்தியால ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் ஃபாதரா போய்த்தாராம். ஃபாதரா போய்த்தாராம். அவரு என்ன வசன ஆதாரம் காட்டுகிறார் தெரியுமா? ஃபைன் குன்த ஃபீ ஷக்கின் மிம்மா அன்ஸல்னா இலைக்க ஃபஸலில் லதீன யக்ரவுனல் கிதாப மின் கப்லிக லகத் ஜாஅக்கல் ஹக்கு மின் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்துல உங்களுக்கு சந்தேகம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால், உங்களுக்கு முன்னால் வேதத்தை இறக்கை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு, நபிநாயகமே நீங்க கேளுங்க, உங்களுக்கு இறக்கப்பட்டது நீங்க சந்தேகத்தை கொண்டாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதனால நபியையே முன்னுக்கு உள்ள ஃபாதர்மார்கிட்ட தான் கேட்க சொல்றான். அதனால டிரெக்டா போய்த்தானா. நிச்சயமா அந்த வசனத்துக்கு அதுக்கு அர்த்தம் இல்லை, அவன் போனதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்லை, எல்லாம் தள்ளிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா போடுற வசனத்தை பாருங்க. நான் என்னதுக்கு நான் இதை சொல்றேன்டா, அதாவது குர்ஆனையோ ஹதீஸையோ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் தூதரும் எப்படி விளக்கினார்களோ அப்படி விளங்கினால்தான் நம்ம நேர்வழியில் இருப்போம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கருத்து கொடுக்க போனோம், அவுட்டுங்க. அப்போ இப்ப இங்கனை முதலாவது பாருங்க, ஃபைன் குந்த நபியே நீங்க சந்தேகித்தால், நபி சந்தேகிப்பாங்களா? வழக்கத்தை ஆத்தைனா மூசா கிதாபு ஃபலாத்தகுன் ஃபீ மிரியத்தின் மின் நிகாஹி சஜதால அல்லாஹ் சொல்றான். மூசாவுக்கு நாங்க தௌராத்தை கொடுத்தோம், அவருக்கு அந்த தௌராத்து கிடைச்சதுல நபியே நீ நியாயமே நீங்க சந்தேகிக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நபி சந்தேகிப்பாங்களா? அப்ப ஏன் அல்லாஹ் சொல்றான்?
ரப்பி அரினி கைவத்துயில் மௌத்தா மௌத்தா போனவங்களை உசுராகிற நீ காட்டியாலான்னு இப்ராஹிம் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கிற அவ்வளவு தூரம் என்ன உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? அப்ப என்ன இதனுடைய தாற்பயம் என்ன சகோதரர்களே? அப்ப இந்த மாதிரி சந்தேகிக்காதீங்க நிறைய வசனங்கள் குர்ஆன்ல வருது நபிநாயகத்தை பார்த்து. அப்ப நீங்க என்ன விளங்கணும்னு சொன்னா நபியின் மூலமாக அவங்களோட உம்மத்துக்கு சில விடயங்கள் அல்லாஹ் சொல்றாங்க, சந்தேகிச்சிடாதீங்க. அப்போ சந்தேகித்தால் தான் போய் கேளுங்க. நபியாண்டா போய் கேட்டாங்களா? அவங்க எழுத படிக்க தெரியாது தானே, அப்போ கேட்டாங்களா? அப்ப எக்ரவுனல் கிதாப மின் கப்லிக், எந்த கிதாபு உப்பைகிற பைபிள் அவன் சொல்ற மாதிரி அல்லாஹ் தௌராத் அல்லாஹ் இன்ஜீல ஓதக்கூடியவங்க கேளுங்க. அதுல ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்கிறது. ஒன்று அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஹும், யாருக்கு அந்த தௌராத்தையும் அந்த இன்ஜீலையும் கொடுத்தோமோ உண்மையான முறையில் வாசிச்சவங்க அவங்களோட சொந்த பிள்ளையை அறிவது போல முகமது நபியுடைய முன்னறிவிப்பு இருவதை அதிலே அறிவார்கள். சத்தியாவியாக அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்துவார். சொல்றது போயிட்டு வழங்குதா உங்களுக்கு? அப்ப சகோதரர்களே நீங்க என்ன விளங்கிடுங்க, ரசூல்லாட்ட என்ன பத்தி முன்னறிவிப்பு அந்த வேதத்துல இருக்குதா என்பதை தான் அல்லாஹ் கேட்க சொல்றாங்க. மத்தது முன்சென்ற நபிமார்கள் லக்கத்கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப் மா கான ஹதீஸன் யுஃப்தரா, முன்சென்ற நபிமார்களோட சம்பவம் எல்லாம் இதுல படிப்படை இருக்கிறது. புத்திஜீவிகளுக்கு இது இட்டு கட்டப்பட்ட செய்தி அல்ல. இப்ப பாருங்க, பைபிள் எடுத்து வச்சுக்கிடுங்க, சும்மா உப்பைக்கிற பைபிள் எடுத்து வச்சு கேளுங்க. ஃபாரான் ஃபிரௌன் தன் பரிவாரத்தோடு கடலிலே மூழ்கடித்து சாகடிக்கப்பட்டான். இப்பதான் மண்ணடியில ஒருத்ததான் உசுராகி கொடுத்துக்கிட்டு, அது வேற விஷயம். சரியா அப்போ ஃபாரான் தன்னுடைய பரிவாரத்தோடு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான். இப்படி வசனம் முடிஞ்சிச்சு பைபிள்ல. குர்ஆன்ல அது சொல்லுதானே, நாம அவர்களை அப்படியே கடல்ல மூழ்கடிச்சோம். நபி அதை பார்த்து கொப்பி அடிக்கிறாருந்தா அடுத்த துண்டு வரக்கூடாது. ஃபல்யோம நுனஜிக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃப் ஆயா, இன்றைய தினம் உன்னுடைய உடம்ப நாங்க பாதுகாப்போம் பின்னால் வரக்கூடியவங்களுக்கு அத்தாச்சியா. இந்த வசனம் பைபிள்ல இல்லங்க, குர்ஆன்ல மட்டும் தான். பாயிண்ட் வழங்குறா. அப்ப நாமும் இந்த ரெண்டுக்காக வேண்டிதான். இப்ப பாருங்க, கஹஃப் என்ற அத்தியாயத்துல ஒரு சொல்லணும் வருது. கஹஃப் வாசிகள் 300 வருஷம் இருந்தாங்க, 350 வருஷம், அது ஓகே, அது வேற சப்ஜெக்ட். அப்ப இப்படி இருந்துட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போனத்தோட இவங்களுக்கு நினைவு ஒன்று நாம காட்டணும். ஏன் மௌத்தா போனத்தோட இவங்களை அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பெரிய இறை நேசர்கள், பெரிய இறை நேசர்கள் நினைச்சு என்ன சொன்னாங்க, ஒண்ணு ஒரு கட்டடம் ஒண்ணு ஞாபகார்த்த மண்டபம் ஒண்ணு கட்டுவோம் இவங்களோட பேர்ல. ஒரு கூட்டம் சொன்னாங்க காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் தஹிதன் அலைஹிம் மஸ்ஜிதா, ஆனா அந்த அதுல பவர் கூட்டினார்க சொன்னாங்க இந்த இடத்துல பள்ளியையே கட்டுவோம். ஏன் இவர்கள் அவுடியாக்கள், இவங்கள்ட்ட கண்ணியத்தை பாதுகாக்கணும், பள்ளியையே கட்டுவோம்னு அவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, அல் குர்ஆன்ல அல்லாஹ் பள்ளியை கட்டணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ பள்ளியை கட்டுறதா புடிச்சுக்கிட்டு கபரை சுத்தி அதுக்கு ஆதாரம் இதை எடுக்கிறது, அதுக்கு தான் அந்த பாயிண்ட் எல்லாம் நான் குழந்தை முன்னுக்கு சரி. அப்ப அல்மிராஃபில் குர்ஆனி குஃபுர், இந்த வசனத்தை வச்சு குர்ஆன்ல குழப்பி அடிச்சாங்கன்னா காஃபிரா போயிடுவாங்க. பாயிண்ட் எதுக்கு குர்ஆன் வசனம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதை வழங்க வேண்டும். இப்ப எதுக்கு இதை அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், அந்த காலத்துல இருந்தவங்க இப்படி முடிவெடுத்தார்கள், அவுலியாக்களா இருந்தா பள்ளிய கட்டணும்னு சொல்லி போட்டு முடிவெடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். ஏன்னா அவங்க நல்லவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிகளா ஆக்கிட்டாங்க. போயிட்டு பாருங்க, கபரை பள்ளி ஆக்கினு சொன்னாங்க, சரியா? பள்ளிய கபராக்கன்னு சொல்ல இல்ல. அப்ப முதலாவது என்ன இதுக்கும் கபுர பள்ளியாக்குறதுன்னு தான் சொன்னாங்க, பள்ளிய கபராக்குறன்னு சொல்ல இல்ல. பால்ல தண்ணி கலந்துக்கிட்டு, தண்ணி கலந்த பால், தண்ணியில பாலை கலந்துட்டான், பால் கலந்த தண்ணி. வளர்க்குதா? பால் கலந்த தண்ணி வேற, தண்ணி கலந்த பால் வேறங்க. இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா, கபுர பள்ளியாக்கி கொண்டார்கள், பள்ளிய கபராக்க. நாம கபுர அந்த கபூர் உள்ளத பள்ளிட்டே நாம சொல்லக்கூடாதுங்க.
என்ன சொல்லணும் இது தண்ணி கலந்த பால், பால் கலந்த தண்ணி. சரியா? அப்போ இது அப்போ இங்க என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா சியா மதுமுமான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அவங்க செஞ்ச செயலை கண்டிக்கு சொல்றான். அட இதெல்லாம் எந்த குதிரத்துல அவங்க 300 வருஷம் இதாக அப்படி வாழ்ந்தாக மௌத்தா போனாக விளக்குறா. அதுக்காக வேண்டி பவர் ஈக்கிறதுங்கிறதுக்காக நீங்க பள்ளி கட்டினீங்க, இதுதான் சத்தியம்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் ஷிர்க்குல போய் விழுந்துட்டீங்கப்பா. அல் மிராஹ் ஃபில் குர்ஆன் குஃப்ருன். அதுக்கு என்ன ஆதாரம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னோட கபரை கூட வச்சிட்டாங்க. அவர் விவாதம் ஒன்று பார்த்தா அதுல ஒரு ஆள் சொல்றாரு, என்னன்னு சொன்னா லா ததோ கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா. உயர்ந்து இருக்கக்கூடிய எல்லா கபரையும் சவ்வான்னு சொன்ன அரபுல செம்மையாக்கிது. அப்போ ஒழுங்கா இல்லாததெல்லாம் நல்ல கிளீனா கட்டி கொடுத்துரு அப்படின்னு அவர் விளக்க வைக்கிறாரு. பாருங்க, ஷைத்தானுக்கு அப்படிதான் போடுறான். அப்ப குர்ஆன்ல நான் தேடினேன், பதம்தம் அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அந்த தமூது கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், அவன் செஞ்ச அட்டகத்தால ஒட்டகத்தை போட்ட அர்த்தத்தால ரப்பு கோபம் எழுந்து பொங்கி எழும்பினான். எழும்பி ஃபஸவ்வாஹா செவ்வையாக்கினான். அப்படின்னா என்ன? கிளீனா வச்சான கோபத்துல அப்படியே விளக்கம் கொடுக்கிறது. பிளட் ஆக்கி போட்டான். அவ்வளோத்தையும் என்ன செஞ்சான்? பிளட் ஆக்கி போட்டான். குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து முதல்ல விளக்கத்தடம்பா விளக்குதா? அப்ப சவ்வாஹான கிளீனா வைக்கணுமா? சகோதரர்களே, இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திக்கிறான். ரொம்ப நுணுக்கமாக நாம பிடிக்கணும். ஹதீஸ்ல தந்திக்கிறான், ரொம்ப நுணுக்கமாக பிடிக்கணும். அதுக்கு தேவை குர்ஆன் சுன்னாவே நம்ம என்னது சொந்த புத்தியில விளக்க போகக்கூடாது. சொந்த புத்தியில விளங்கினா இங்க பாருங்க, ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் என்னது முதலாவது உலகத்துல கற்பம் நடந்தது. அப்ப அவங்களுக்கு ஒரு பயமா தானே இருக்கும், என்னடா இது ஒரு பெருசா வருது, பாரமா வருது. இப்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, நாத்தைத்தனா சாலிஹன் நனகுன மின ஷாக்கிரி. எங்களுக்கு நீ சாலிஹான ஒரு பிள்ளையை தந்தா நாங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். பலம்மா ஆத்தாஹுமா சாலிஹன் ஜஅலஹு ஷுரகா ஃபீமா ஆத்தாஹுமா. அவங்களுக்கு சாலிஹான பிள்ளையை கொடுத்த போது அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு இணையை ஆக்கி கொண்டார்கள். நவுது பில்லாஹ் இயாதன் பில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஷிர்க் செய்தார்களா? இந்த குர்ஆன் வசனப்படி அல்லாஹ் 190 போய் பாருங்க. நேரடி கருத்து. நீ எடுத்துக்கிட்டு பள்ளியை எடுத்து கபரு கட்டல நீ தான் சொல்ற. நான் திருப்பி கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஷிர்க் செய்தார்களா? சாலிஹா வந்தா ஷாக்கிரா இருப்போம்னு சொன்னாங்க, தொலைடுட்டாங்க. ஷிர்க் செய்தார்கள் சொல்லி இந்த வசனம் முடிகிறது. சரியா? இங்கதான் அல்லாஹ் ஞானத்தை காட்டுகிறான். பத்தால் அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். யுஷ்ரிகூன் என்றா பன்மை, அவர்கள் இணை வைப்பதை விட்டும். இருமையில இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா யுஷ்ரிகான் அல்ல, அம்மா யுஷ்ரிகூன். யுஷ்ரிகூன மாலா யஹ்லுகு ஷையன் வஹும் யுஹ்லகூன். அவர்கள் இணை பன்மையில சொல்றான். அப்ப இங்க யார் அல்லாஹ் திருப்புறான் அந்த வசனத்துல? அவங்களுக்கு பின்னால் வந்த சமுதாய மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய பேரெல்லாம் போட்டு அப்படி இந்த வசனத்தை விளங்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் நம்ம இஷ்டத்துக்காக வழங்க போகக்கூடாதுங்க. அதனால நம்ம மூதறிஞர்கள் காட்டின வழியில நம்ம சரியான முறையில விளங்கினாதான். அப்ப 2 பொறுப்பு. முதலாவது குர்ஆனுக்குள்ளேயும் சுன்னாலையும் ஆட்களுக்கு எடுக்கிறது இல்லாம குர்ஆன் சுன்னாலையும் சொந்த புத்தியை பாய்க்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள விட்டு போட்டு அந்த மூதறிஞர்கள் விளங்கின அந்த வழியில விளக்கினு சொல்லி சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டி நம்மளால ஒரு மனிதர் வந்தா கூட நமக்கு பெரிய விஷயம் தானே. விளக்குதா? உங்களுக்கு சோப்பு ஓட்டை கிடைப்பதை விட சிறந்து. சோப்பு ஓட்டை நீங்க எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? நீங்க 1 லட்சம் திர்ஹம், 40 லட்சம் ரூபா. சரியா? 5 பேரு நம்மளை விட்டு சிறுக்க கலட்டாங்கண்டா 2 கோடி ரூபா. அதை விளங்கினோம்னா நம்ம என்ன செய்வோம்? நாம ஹிக்மத்தோடையும் மௌஇலத்துல் ஹசனாவோடையும் தேவைப்பட்ட அழகிய விவாதம் அதை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். எனக்கு தந்த நேரம் உஸ்தாத் அவங்க அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் நீங்க நான் சொன்ன விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறீங்க. அதனால உங்களோட ரப்போட பக்கம் நீங்க அழைக்க வேண்டியது மக்களை உங்களோட கட்டாய பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்புல ஹிக்மத்தையும் மௌஇலத்துல் ஹசனா எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது என்ன ஜாதி அப்ப உலமாக்கள் அளிக்கிறாங்க. இந்த என்ன சொல்லி அழகான முறையில மக்களுக்கு நீங்க சொல்லிங்கன்னு சொன்னா வழி கேட்டு எல்லாம் தீர்மானிச்சு சொன்னா அவனை வள வண்ணனா நசல்னா இலைகள் மலாய்க்கு அவங்களுக்கு மலக்குமார்களை கொண்டு இறக்கிறாங்க. கள்ளமகன் மௌத்தா மௌத்தாப்போ அவங்க எழுப்பி கொண்டு பேசினாலும் சரிதான். கபூர் வைக்கிற ஒரு எழுப்பி நின்றுகிட்டு நம்மளை வணங்காடான்னு சொன்னாலும் சரிதான். என்னத்தை சொன்னாலும் வாக்காடு போய் முடியல. அல்லாஹ் அவன் ஈமான் கொள்ளவே மாட்டான். ஆனா நடுநிலை நிற்கிறாங்க மக்கள், அவங்க கலந்து வருவாங்க இன்ஷா அல்லாஹ்.
விளங்குதா? அந்த வழியில நாம பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மூமின்களாக, உண்மையான தாய்களாக, குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய உண்மையான தாய்களாக நாம் எல்லாரும் வாழணும். இதுதான் என்னுடைய இந்த பயானுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அவசரமாக தயாரித்தது, நேற்று ஒரு விபத்து நடந்துட்டு, அதனால ஏதோ சில தவறுகள் வந்திருந்தா அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கிடுங்க. هذا منتهى علمي والعلم من الله تعالى واقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته.